வெல்கம் பேக் டு மீனவன் மெக்கானிக் சேனல். நான் உங்கள் மெக்கானிக் வசந்த். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் ஆயில் மாற்றுறதுக்கான ஒரு புரிதல் நம்மளுடைய மீனவர்களுக்கு அது சரியான புரிதல் இல்லை சில பேருக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு முக்கியமாக போடுறோம். ஒரு இன்ஜினோட ஆயிலை அதாவது ஒரு இன்ஜினோட தேய்மானத்தை தீர்மானிக்கிறது ஆயில் மெயின்டெனன்ஸ் தாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இன்ஜினில் ஆயில் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உடலில் ரத்தம் எவ்வளோ முக்கியமோ, அதேமாதிரி ஒரு இயந்திரத்துக்கு ஒரு இன்ஜினுக்கு ரத்தம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதனால தான் ஆயில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். இப்போ பெட்ரோல் இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10W30 2040 பர்டிகுலராக நான் சொல்கிறது எல்லாமே மரைன் இன்ஜினுக்கு. நெக்ஸ்ட் டீசல் இன்ஜினாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலே நிறைய கிரேட் இருக்குது. CI இருக்குது, CH இருக்குது, CF இந்த மாதிரி நிறைய கிரேட் இருக்குது. CI தான் ஃபஸ்ட்டு கிரேடு. ஸோ நீங்கள் அதிகமான டீசல் அளவு ஓட்டலாம், இன்ஜின் ரன் பண்ணலாம். இன்ஜின் CI ஆயில் ஊற்றும் போது அதிகமான நேரம் நீங்கள் கடலில் அந்த இன்ஜினை ரன் பண்ணலாம். ஸோ அதுதான் அது. இப்போ நம்ம ஏன் ஆயிலை மாற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இன்ஜினுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு குறிப்பிட்ட சில காலத்தில் அந்த ஆயிலோட தன்மையை இழந்துடும். அதாவது ஆயிலோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினில் தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் எரிபொருள் எரியறதுனால அதுலேருந்து வர்ற புகையை ஆயில் தான் தன்னுள்ள வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினோட ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதும் ஆயில் தான். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ஆயில் இந்த 3 வேலைகளும் பர்ஃபார்மன்ஸ் செய்யுது. இப்போ எரிபொருள் எரியும் போது அதுலேருந்து வர்ற கார்பன், அதாவது அந்த கரியை ஆயில் தன்னுள்ளே இழுக்கிறதுனால தான் ஆயில் சீக்கிரமே பிளாக்காக மாறிடும். அடுத்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே ஆயிலோட தன்மை பார்த்தீங்கன்னா, மஞ்சளாக இருக்கக்கூடியது ஆயில் மஞ்சளாக இருந்தாலும் இல்லை வேறு கலரில் நீங்கள் ஊற்றும் இருந்தாலும் அது பிளாக்காக மாறிடும். அந்த எரிபொருளோட கார்பனை இழுக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்ஜினோட ஆயில் மாற்றுறது இன்ஜினோட லைஃப்பை ரொம்பவே இன்ஜினோட லைஃப்பை தீர்மானிக்கிறது ஆயில் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான டைத்துக்கு ப்ராப்பராக ஆயிலை மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் அவங்க கீப்பப் பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி அவங்க நாள்களை பார்த்து தான் ஆயில் மாற்றுறாங்க. ஸோ அப்படி மாற்றக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிள் அதாவது ஒரு 2 வீலரோ இல்லை காரோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை 1000 கிலோமீட்டரில் இதில் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் மீட்டர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எங்கே போனாலும் நம்ம எப்போயாவது ஒரு வாட்டி அதை நோட் பண்ணாலே போதும். ஸோ நம்ம கடலில் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜின் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மாதிரி மீட்டரோ இல்லை டயர்க்கோ நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ரொம்ப லாங்கான தொழில் போகலாம், சில இடத்துல கரை தொழில் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம டைமிங் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நம்ம நோட் பண்ண முடியாது. நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற டீசலோட அளவை தான் நம்மளால் நோட் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாங்குற அளவு ஒவ்வொரு மீனவருக்குமே தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மாற்றுறது தப்பான ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஆயில் டயத்துக்கு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி மாற்ற முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம முக்கியமாக போடுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மீனவர்கள் ப்ராப்பராக கரெக்டாக இன்ஜினில் டீசல் கூட தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி பார்த்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சில பேர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த டைமை வச்சு கனெக்ட் பண்ணி மாற்றுறாங்க. நீங்கள் அட்வான்ஸாக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை லேட்டாக மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் ஒரு நாள் முன்னாடியே ஒரு நாள் கம்மியான தூரமும் ஒரு நாள் அதிகமான தூரமும் போகும்போது உங்களுக்கு டீசலோட அளவு அதிகமாக ஓடுனது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் டீசல் வாங்கும்போது அதோட அளவை கரெக்டாக நம்ம நோட் பண்ணி தான் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இன்ஜினோட ஆயிலுக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா மீனவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஜினில் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இன்ஜினில் டீசலோ ஆயிலோ ஊற்றி கழுவி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கஸ்டமர் சொல்கிறாங்க. ஸோ இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் என்ன நடக்கும், என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயனும் கிடையாது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆயிலோட தன்மை மாறிடும். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இன்ஜின் கழுவி சுத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக அந்த இன்ஜினுக்குள்ள ஆயில் டைம், அதாவது 100லேருந்து 120 லிட்டரு நீங்கள் டீசல் ஓடி ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இன்ஜினில் எந்த ஒரு பாதிப்புமோ இந்த மாதிரி கறி அடித்து ஒரு இன்ஜினில் ஒரு இதாக பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டீசல் ஊற்றி கழுவும் போது நம்ம என்ன டீசல் ஊற்றி கழுவினாலும் அதில் ஒரு 100 ml 150 ml நம்ம ஊற்றுற டீசல் உள்ளே தங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லாமே ட்ரைன் பண்ண முடியாது. ஸோ ஆயிலுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் டீசல் ஊற்றி கழுவும் போது இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு 1/4 லிட்டர் டீசல் ஊற்றி கழுவுறீங்க அப்படின்னா, அதில் 1/4 லிட்டருமே அப்படியே ரிலீஃப் ஆகி வராது. அதில் 100 150 இன்ஜினுக்குள்ளேயே இருந்துடும். ஸோ நம்ம திரும்பவும் மேலே என்ன பண்ணுவோம், எல்லா டீசலும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆயில் ஊற்றும் போது அந்த டீசலோட ஆயில் கலக்கும்போது ஆயிலோட தன்மை மாறிடும். ஸோ ஆயிலோட தன்மை மாறினுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேய்மானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டாம். இப்போ நீங்கள் இன்ஜினை வந்து ஒரு ஒரு ப்ராப்ளத்தினால இன்ஜினை கம்ப்ளீட்டாக பிரிக்கிறோம், இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைனால இன்ஜினை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மண்ணெண்ணெயிலையோ டீசல்லையோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் அசம்பிள் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்ஜினோட இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸை வந்து இப்படி தான் கழுவணும். நீங்கள் ரன்னிங்கில் இருக்கிற இன்ஜினில் போய் நீங்கள் டீசலோ ஆயிலோ ஊற்றுனீங்க அப்படின்னா அது உள்ளே கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதை நம்ம ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுக்க முடியாது. மேலும் நம்ம புது ஆயில் ஊற்றும் போது அந்த ஆயிலோட தன்மையை மாற்றிடும். ஸோ அதுக்காக தான் அந்த பதிவு நான் முக்கியமாக போடுறேன். நன்றி. தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சக மீனவ நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு நம்மளுடைய மீனவன் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.